తామంతా ఒకే మాట మీద ఉన్నట్లు శశికళ వర్గం ఎమ్మెల్యేలు అంటున్నారు. అమ్మకు తామే వారసులమని, పార్టీ మనుగడ భవిష్యత్తే తమకు ముఖ్యమన్నారు. ప్రభుత్వ ఏర్పాటుకు గవర్నర్ ఆహ్వానిస్తే మా ఐక్యత ఏంటో చూపిస్తామన్నారు. 27 பேர் நாங்க சைன் பண்ணிருக்கோம். கவர்னர் மாளிகைக்கு போகும்போது பாருங்க 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும். ஆமா, சின்னம்மா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக குழுவினுடைய தலைவர். அவரை கட்சி விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கட்சி நீக்கினவரை எப்படி நாங்க பார்க்க முடியும்? அதிமுக உறுப்பினர் கிடையாது அவரு. ஆகையினால அதிமுகவுடைய சின்னம்மா அவங்க அதான் ஏற்கனவே அவனு முடிவு பண்ணிருப்பாங்க. வந்து என்ன ஏது பார்த்து போறது வந்திருப்பாங்க தவிர அவங்க யாரும் இங்க அடைச்சு வைக்கல. யாரும் விருப்பம் அப்படி அடைச்சு வச்சுனா எப்படி அவங்க வெளியே முடியும்? நாங்க 127 பேர் எம்எல்ஏ இருக்கிறோம், ஒட்டுமொத்தமா இருக்கிறோம். அவங்க 9 பேர் இருக்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. அதாவது மெஜாரிட்டியான எம்எல்ஏக்கள் நாங்கள் இங்க இருக்கிறோம். ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். கவர்னருக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். கவர்னர் விரைவில் எங்களை அழைப்பார். அழைத்தவுடன் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக சின்னம்மா அவர்களால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். கவர்னருக்கு முறைப்பிரகாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையெழுத்திட்டு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். விரைவில் சில மணி துளிகளில் விரைவில் அழைப்பார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்புமிகு சின்னம்மா அவருடைய தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒருமனதாக இதய தெய்வம் பெரும் மதிப்புமிகு சின்னம்மாவுடைய தலைமையிலே நடந்த கூட்டத்தில் நாம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி முடிவு செய்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட நகலை நம்முடைய கவர்னருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். கவர்னர் அழைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மானுடைய ஆசையோடு பெரும் மதிப்புமிகு சின்னம்மானுடைய தலைமை ஏற்று இந்த அறிவிப்பை கவர்னர் மாளிகை அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் அழைத்தவுடன் அங்கே நாம் சென்று அதை கொடுப்போம்.